சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஜெயிலர் 1 படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் பாலையாவும் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணுறதா சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் இந்த படத்தோட வார் 2 படமும் கிளாஷ் ஆக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் நடிப்பார் என ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது அவரோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரிட்டையர் ஆவார், சினிமாலேருந்து விலகிடுவார், இந்த பேச்சுக்கெல்லாம் இடமில்லை, கண்டிப்பாக மக்களுக்காக அடுத்தடுத்து படங்கள் நடித்து கொண்டே தான் இருப்பார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் கதை கேட்டுட்டு வராரு. இளம் இயக்குநர்கள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருக்காரு. ஆனால் எந்த கதையுமே செட் ஆகலை. ஆனால் அட்லி சொல்லியிருக்க கதை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அட்லி இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை வச்சு ஒரு நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அட்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் சல்மான் கானை வச்சு ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஆனால் கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தை எடுத்தார். ஜவான் படத்தை முடிச்சுட்டு இப்போ அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்கு போயிருக்காரு. மேலும் ஜவான் படம் 1400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி பாலிவுட்லேயும் ஒரு கலக்குனாரு நம்ம அட்லி. அதை தொடர்ந்து இப்போ டோலிவுட்டில் கலக்க அல்லு அர்ஜுனை வச்சு படம் எடுக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படமும் 1400 கோடிக்கு மேலே தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட இணைய போகிறாரு. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலேயே ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதற்கு காரணம் அட்லி, மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூட ஒரு ஸ்பெஷலான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கான். சல்மான் கான் அண்மையிலே தான் சிக்கந்தர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியோட இணைந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. நெகட்டிவ் ஷேடா இல்லை ரஜினியோடைய ஒரு ஏஜென்ட், அதாவது சிபிஐ ஏஜென்ட் மாதிரி நடிக்கிறாரா என்னன்றது இன்னுமே கன்ஃபர்மேஷனாக தெரிய வரல. ஆனால் அட்லி அவர்கள் நம்ம ரஜினியிடம் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி வச்சு படம் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு அட்லி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. இப்போ அதற்கான வாய்ப்பு அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் தலைவர் 175 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இளம் இயக்குநர்களோட பயணிக்கலான்னு முடிவில் இருக்காரு. அதனால் தலைவர் 175 தான் நம்ம அட்லி எடுக்க போகிற படமாக இருக்கும் என்று அரசல் புரசலாக நியூஸ் வந்திருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.